ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் மிஸ்டர் கே. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஐயா, என் பேர் மாணிக்கம். எனக்கு இன்னொரு பேர் இருக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா எக்ஸசைஸ் 1.1ல 9th ப்ராப்ளம் பார்க்க போறோம். ஓகே, 9th ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அர்ஜென்ட் ஆஃப் ஏ கொடுத்துருக்காங்க அண்ட் அர்ஜென்ட் ஆஃப் ஏ கொடுத்துட்டு ஏ இன்வெஸ்ட் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இப்போவுமே நம்ம பார்த்துருக்கோம், நம்மளுக்கு வந்து ஏ கொடுத்துட்டு தான் ஏ இன்வெஸ்ட் கேட்பாங்க. பட் இங்கே டிஃப்ரெண்ட்டாக அர்ஜென்ட் ஏ கொடுத்துட்டாங்க, அதை வச்சு ஏ இன்வெஸ்ட் கண்டுபிடிக்கிறேன். சரி, அப்போ இந்த மாதிரி ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தா இதுக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. என்னன்னா ஏ இன்வெஸ்ட் ஈக்குவல் டு plus or minus 1 by square root of determinant of adjoint A into adjoint A. So, இதான் formula. இந்த formula பார்த்தா நம்மளுக்கு adjoint A வந்து பார்த்தா கொஷின்லே இருக்கு. So, determinant of adjoint A மட்டும் கண்டுபிடிச்சா போதும். சரி, வாங்க determinant of adjoint A கண்டுபிடிக்கலாம். So, determinant of adjoint A equal to determinant of 0 to 0 minus to 0, 6 to minus 6 minus 3 0 6. ஓகேங்களா, ஸோ ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் அந்த ஃபார்மேட்டில் தான் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 0 determinant of 2 minus 6 0 6 and minus of minus 2, then 6 minus 6 minus 3 and then 6, then plus 0 of 6 2 minus 3 0. ஓகேங்களா, ஓகே, இப்போ 0 into the determinant value வந்து பார்த்தீங்கன்னா 0 ஆயிடும். then minus into minus plus, so 2, then 6 into okay 6 into 6 36, then minus 3 into minus 16 18. ஓகேங்களா, ஓகே, ஸோ அதே மாதிரி ஸோ 0 into the determinant பார்த்தீங்கன்னா 0 ஆயிடும். நெக்ஸ்ட் ஓகேங்களா, ஸோ இந்த 0 0 போயிடும். ஸோ 2 times 36 18 போயிடுச்சுன்னா 18. ஸோ 2 times 18 வேல்யூ 36 தான். ஓகேங்களா, ஓகே, ஸோ 36 டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏயோட வேல்யூ 36. ஸோ நம்மளோட ஏ இன்வெர்ஸ் ஃபார்முலா என்னது, பிளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 36. ஓகே, சாரி, ஃபர்ஸ்ட் நம்ம இதே எழுதிடுவோம், ஃபார்முலா எழுதிடலாம். ஸோ தட் இஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் determinant of adjoint A then into adjoint A. ஓகேங்களா, இதுதான் நம்மளோட ஃபார்முலா. ஓகேங்களா, ஸோ ஓகே, இப்போ இந்த ஃபார்முலாவில் நம்ம கிட்ட எல்லா வேலையும் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் 1 by square root of adjoint determinant of adjoint A ஓட வேல்யூ என்னன்னா 36. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 36 into adjoint value 0 minus 2 0, then 6 2 minus 6, then minus 3 0 6. ஓகேங்களா, ஓகே, இப்போ 1 by square root of 36. ஸோ square root of 36 வேல்யூ உங்களுக்கு தெரியும். ஸோ square root of 36 வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1 by 6. ஸோ 1 by 6 of 0 minus 2 0, 6 2 minus 6 minus 3 0 6. ஓகேங்களா, ஓகே, ஸோ இதுதான் உங்களோட ஏ இன்வெர்ஸ். ஓகேங்களா, ஓகே, வாங்க இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். ஓகே, இப்போ அடுத்த ப்ராப்ளம் கொடுத்தோம்னா ஃபைண்ட் அட்ஜாயிண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ இஃப் அட்ஜாயிண்ட் ஏ ஈக்குவல் டு 1 0 1 0 2 0 minus 1 0 1. ஓகேங்களா, எப்பவுமே நல்லா பாருங்க, உங்களுக்கு வந்து ஏ கொடுப்பாங்க, நீங்கள் அதுலேருந்து அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிப்பீங்க. அதாவது எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா ஏலேருந்து கோஃபேக்டர் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சிருவீங்க. ஓகேங்களா, தென் அந்த கோஃபேக்டர் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதை டிரான்ஸ்ஃபர் சேர்த்து அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிங்க. பட் இங்கே என்னன்னா உங்களுக்கு அட்ஜாயிண்ட் ஏ கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த இது ஒரு மேட்ரிக்ஸ் தானே, நம்ம ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கு, அதுக்கு அட்ஜாயிண்ட் எப்படி கண்டுபிடிப்போமோ அதே மாதிரி தான் இது ஒரு மேட்ரிக்ஸ்னு வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் அதே மாதிரி கோஃபேக்டர் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, கோஃபேக்டர் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிச்சிட்டு நெக்ஸ்ட் அதுலேருந்து நீங்கள் வந்து அட்ஜாயிண்ட் ஆஃப் அந்த அட்ஜாயிண்ட் ஏ, அதாவது அட்ஜாயிண்ட் ஏக்கு அட்ஜாயிண்ட் கண்டுபிடிச்சா போதும். அதாவது என்னது, இந்த கோஃபேக்டர் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏவை இந்த ட்ரான்ஸ்ஃபர் சேர்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு இதோட ஆன்சர் கற்றுரும். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க புக்கில் அப்படின்னா, நிறைய கைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா லெட் பி ஈக்குவல் டு அட்ஜாயிண்ட் ஏன்னு எடுத்துப்பாங்க. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு அந்த பியோட அட்ஜாயிண்ட் எடுத்தனுமே இந்த அட்ஜாயிண்ட் ஏக்கு பதிலாக பின்னு எடுத்துக்கிட்டு தென் என்ன பண்ணுவாங்கன்னா கோஃபேக்டர் ஆஃப் பி அப்படின்னு போட்டுருவாங்க. கோஃபேக்டர் ஆஃப் பி வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கிவன் மேட்ரிக்ஸ் கோஃபேக்டர் கண்டுபிடிச்சிருவாங்க. தென் அதை வந்து அதுலேருந்து அட்ஜாயிண்ட் பி கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ அட்ஜாயிண்ட் பி கண்டுபிடிச்சப்பறம் ஃபைனல் ஆன்சர் எது மாதிரி என்ன பண்ணால் பின்னா நம்ம என்ன எடுத்திருக்கோம்
அர்ஜென்டினா எடுத்துக்கோங்க இல்லையா? ஸோ அர்ஜென்ட் ஆஃப் அர்ஜென்டின்னு சொல்லி ஆன்சர் எழுதுவாங்க. பட் நான் இது எதுவுமே பண்ண போதில்லை, நான் ஆஸ் இட் இஸ் அப்படியே வச்சுட்டே போட போகிறேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்மளோட கிவன் என்னது? கிவன் வந்து அர்ஜென்ட் ஏ ஈக்குவல் டு 101,020 மைனஸ் 101. கரெக்டுங்களா? ஓகே, இப்போ இந்த மேட்ரிக்ஸ்க்கு நான் வந்து கோஃபேக்டர் எழுத போகிறேன். ஸோ கோஃபேக்டர் ஆஃப் அர்ஜென்டி. ஓகேங்களா? ப்ராக்கெட். ஸோ நான் ஃபுல் மேட்ரிக்ஸ் போட்டுக்கிறேன். ஸோ நமக்கு நல்லா தெரியும், ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். ஓகேங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ப்ளஸ்ஸு. இப்போ நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் காலம் ஒட்டிக்கலாம். ஸோ அதாவது இந்த இந்த காலமே இந்த ரோவை நீங்கள் வந்து ஸ்ட்ரைக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிமைனிங் எலமெண்ட்ஸ் என்ன இருக்கோ அதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டிட்டர்மினன்ட் வரும். ஸோ 2001. நெக்ஸ்ட் என்ன இருக்குது? செகண்ட் எலமெண்ட்டுக்கு மைனஸ் டிட்டர்மினன்ட். ஸோ மைனஸ் டிட்டர்மினன்ட் இது பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் ஒட்டிக்கலாமா? அது ஸ்ட்ரைக் பண்ணிங்க அப்படின்னா 00 -1 0. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு லாஸ்ட். ஓகேங்களா? அது இங்கே ஓட்டிக்கலாம், அரிஜினல் ஸ்ட்ரைக் பண்ணிட்டீங்க அப்படின்னா 02 -1 0. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் டிட்டர்மினன்ட். ஸோ செகண்டோட ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். ஸோ இதை நீங்கள் அரிஜென்ட்டாக ஓட்டிக்கலாம் ஸ்ட்ரைக் பண்ணிட்டீங்க அப்படின்னா 0101. நெக்ஸ்ட்டு செகண்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ். ஸோ அதேமாதிரி இது அரிஜென்ட்டாக ஓட்டிக்கலாம் ஸ்ட்ரைக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரிமைனிங் எலிமெண்ட்ஸ் 11 -11. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோவை இந்த காலம் ஸ்ட்ரைக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 10 -10. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு தேர்ட் ரோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ப்ளஸ் டிட்டர்மினன்ட். ஓகேங்களா? ஸோ நல்லா பாருங்கள், தேர்ட் ரோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து ப்ளஸ் டிட்டர்மினன்ட். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா இது வெர்டிகல் ஹரிசாண்டல் ஸ்ட்ரைக் பண்ணிட்டீங்க அப்படின்னா 0120 சாரி 20. நெக்ஸ்ட் மைனஸ் டிட்டர்மினன்ட். அதே மாதிரி ஹரிசாண்டல் வெர்டிகல் ஸ்ட்ரைக் பண்ணிட்டீங்க அப்படின்னா 1100. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இங்கே அதே மாதிரி ஹரிசாண்டல் வெர்டிகல் ஸ்ட்ரைக் பண்ணிட்டீங்க அப்படின்னா 1002. ஓகேங்களா? ஓகே, இப்போ இதுதான் உங்களுக்கு வந்து கோஃபேக்டர் ஆஃப் அர்ஜென்டி கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ நீங்கள் இந்த மேட்ரிக்ஸ் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா 2 × 1 2 minus 0 × 0 0. Then minus of 0 × 0 0 minus 0 × 0. அதாவது minus 1 × 0 0. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 0 × 0 0. Then minus 1 × 2 -2. ஓகேங்களா? ஓகே, இப்போ செகண்டோட ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் அதாவது 0 × 1 0. Then minus 0 × 1 0. Then 1 × 1 1. Then minus of minus 1 × 1 -1. Next 1 × 0 0. Then minus 1 × 0 0. Then 0 × 0 0 minus 2 × 1 2. Then minus of 1 × 0 0. Then minus 0 × 1 0. Then 1 × 2 2. Sorry 1 × 2 2. Then minus 0 × 0 0. Okay, இப்போ இதுதான் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இப்போ நெக்ஸ்ட் இதுலேருந்து நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா 2 - 0 வேல்யூ 2. Then 0 - 0 0 தான். நெக்ஸ்ட் இங்கே பாருங்க மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். ஸோ இது +2. ஓகேங்களா? ஸோ 0 + 2 2. தென் 0 - 0 0. தென் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். ஸோ +1. ஸோ 1 + 1 2. தென் 0 - 0 0. தென் 0 - 2 -2. நெக்ஸ்ட் 0 - 0 0. நெக்ஸ்ட் 2 - 0 2. ஓகேங்களா? ஓகே, இப்போ இதுதான் உங்களுக்கு வந்து கோஃபேக்டர் ஆஃப் அர்ஜென்டி. ஓகேங்களா? ஓகே, கோஃபேக்டர் அர்ஜென்டி இதுதான். ஸோ இப்போ நீங்கள் கோஃபேக்டர் அர்ஜென்டி கண்டுபிடிச்சிட்டீங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்மளோட கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? அர்ஜென்ட் ஆஃப் அர்ஜென்டி. ஸோ அர்ஜென்ட் ஆஃப் அர்ஜென்டி என்னது? நீங்கள் கண்டுபிடிச்ச எந்த மேட்ரிக்ஸ்க்கு அர்ஜென்ட் கண்டுபிடிக்கணுமோ அந்த மேட்ரிக்ஸ்க்கு நீங்கள் கோஃபேக்டர் கண்டுபிடிச்சிருப்பீங்க இல்லையா? ஸோ அதை நம்ம ட்ரான்ஸ்ஃபர்ஸ் எடுத்தாலே போதும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இந்த கோஃபேக்டர் ஆஃப் அர்ஜென்டியோட ட்ரான்ஸ்ஃபர்ஸ் எடுத்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கண்டுபிடிச்ச அப்படியே எழுதிக்கிறேன். 2 0 2 0 2 0 -2 0. ஓகேங்களா? இப்போ இதுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர்ஸ் எடுத்தோம் அப்படின்னா அதாவது ஃபர்ஸ்ட் ரோ வந்து ஃபர்ஸ்ட் காலம் வந்துடும். ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் ரோ வந்து பார்த்தீங்கன்னா 2
02. ஸோ அதை நம்ம ஃபர்ஸ்ட் காலம் எழுதணும் 202. செகண்ட் ரோவை செகண்ட் காலம் எழுதிக்கலாம் 020. தேர்ட் ரோவை தேர்ட் காலம் 202. ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு இதுதான் நம்மளோட அட்ஜாயிண்ட் ஆஃப் அட்ஜாயின்டி. ஓகேங்களா? அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். உங்களோட டவுட்ஸ் அண்ட் சஜஷனை கமெண்ட் பாக்ஸ்லையும் போடுங்க. அண்ட் நான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் லிங்க்கே கொடுத்துருக்கேன், ஃபேஸ்புக் பேஜ் லிங்க்கே கொடுத்துருக்கேன். அதுலேயும் உங்களோட டவுட்ஸ் கேட்கலாம். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய். நம்மக்கிட்ட காடு இருந்தால் எடுத்துக்கிடுவானுவ, ரூவா இருந்தால் பிடிங்கிடுவானுவ. ஆனால் படிப்பை மட்டும் நம்மக்கிட்ட இருந்து எடுத்துக்கிடவே முடியாது சிதம்பரம்.